ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு பிரியாஸ் லைஃப் ஸ்டைல். வாங்க நிற்கிற வீடியோன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பெங்களூரோட கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருக்குது. ஈவினிங் 5 o'clock கிட்ட தான் நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மழை வர மாதிரி தான் கிளைமேட் இருக்குது. ஓகேங்களா? உங்கள் ஊர்லலாம் எப்படி மழை வருதா, வெயில் அடிக்குதா, என்ன வெதர் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி பிரியாஸ் லைஃப் ஸ்டைலோட வீடியோவுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அதே மாதிரி நான் வந்து இட்லி தோசை வந்து மாவு வந்து அரைக்கலை. அதுக்கு பதில் வந்து சரி புதுசாக ஒரு தோசை ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பும் பச்சரிசியும் ஊற வச்சுருக்கேன். அது கூட 5 மிளகா ஊற வச்சுருக்கேன். நம்ம அதை அரைக்கிறப்போ கொஞ்சமாக சீரகமும் ஒரு துண்டு வந்து இஞ்சியும் வந்து போட்டு அரைச்சிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் அந்த அடை தோசைலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி மெத்தடில் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு 2-3 பருப்பு கிட்ட போட்டு ஆட்டுவாங்க. அதுக்கு அப்படி ஆட்டினாலும் கூட பருப்பு கூட ஆட்டினாலும் கூட நம்ம அந்த மிளகா அப்புறமா வந்து சோம்போ இல்லை சீரகமோ இஞ்சி இதெல்லாம் சேர்த்திப்பாங்க வாசனைக்காக. தோசையும் வந்து டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நான் மாவாட்டலைங்கிறதுனால சரி வந்து நம்ம இது செஞ்சுக்கலாம், தோசை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை தான். தோசையும் தேங்காய் சட்னி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் வந்து இன்றைக்கி நான் வந்து மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 days கிட்ட இங்கே வந்து நம்ம வீட்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல. கிடைச்சாலும் அது ஒரு 2 street தள்ளி தான் போய் வாங்கணும். ஃபுட்டுமே வந்து நம்ம தேடி தேடி தான் ஹோட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஃபுட்டு வேணும் வாங்கணுன்னா அதேமாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்ணும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் தான் பண்ணியிருந்தேன். அதுவே இருக்கிறதுனால நைட்டுக்கும் அதுவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த நான் பறைக்கிறேன் இல்லையா தோசை, இதோடைய ரெசிபீஸ் வந்து வேணும், தோசை வடைக்கான ரெசிபி வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் அதில் எனக்கு எதாவது ஐடியா கொடுக்குறதுனாலும் கீழே வந்து வீடியோவில் வந்து ஐடியா கொடுங்க. ஓகேங்களா? நான் வந்து ஒரு 2-3 டைம் பருப்பு வடை செஞ்சுருக்கேன். மோஸ்ட்லி வந்து உளுத்தம் பருப்பு தான் அந்த வடை தான் வந்து செய்வேன். ஓகேங்களா? பாருங்கள் நம்ம வீட்டோட அவுட் சைட் வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மழை வர மாதிரி தான் இருக்குது. வெயிலெலாம் போயிடுச்சு. கொஞ்சம் கிளைமேட்டே நல்லா இருக்குது. வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டான மாதிரி ஆகிடுச்சு 5 o'clock. ஏன்னா அந்த மழை வரத்துக்கு மூடிட்டு இருந்ததுனால இப்போ வந்து லைட்லாம் போட்டுட்டு உட்காந்துருந்தனால பரவாயில்ல. அதே மாதிரி நான் மீஷோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அதோட வீடியோவும் உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணுற பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பூஜா கபோர்டு வந்து வாங்கியிருந்தேன். இங்கே நம்ம வீட்டில் வந்து பூஜா கபோர்டுக்கு தனி ஸ்பேஸ் இல்லைங்களா? அதனால் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா 520 சம்திங் வந்தது. சூப்பராகவே இருந்தது. அதிலே வந்து ஒரு ரேக் வர மாதிரி சைடில் டிசைன்ஸு, சாமி வைக்கிறதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஓம் மாதிரியெல்லாம்